பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சரவணை நினச்சி பாண்டியன் இருந்துட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணீங்க? எல்லாமே ஒரு அவசரத்தில் முடிவு எடுத்துட்டேன், என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் நல்ல குடும்பம்னு நினச்சி உன்னை பாலங்கலத்தில் தள்ளி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம செந்திலும் கதிரும் இருந்துட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வைக்கிறாங்க. கோமதியை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ஆமாம், மனசு நிறைஞ்சிருக்கு, வயிற்று ஒன்று தான் நிறையாமல் போயிடுச்சு, அதுக்காக தான் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்திங்கன்னா கோமதி எழுந்து சாப்பிடு, நீ வந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, மீனா ராஜி நீங்கள் போய் எடுத்து வைங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நீ வா கோமதி, நீ இப்படி இருந்தால் அது நமக்கு தான் நஷ்டம், நம்ம என்ன எது இருந்தாலையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. சரவணன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் இருந்துட்டு நான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா, வேறு வழி இல்லாமல் தான் கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. என்னப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா, நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணீங்க? அவங்க ஏமாத்தினதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஏமாத்தினா அவங்களே தெம்பா பேசிட்டு போகிறாங்க, எந்த தப்பும் செய்யாத நம்ம எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இங்கே பாருங்கப்பா, எதுவுமே வேண்டாம் எனக்கு, நான் அவள் தேவையே இல்லை, நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பாடின எல்லாருமே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா செஞ்ச தப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ தப்பையும் பண்ணிக்கிட்டு எப்படி தான் அவங்களால மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மயில் பாக்கியம்மா, அதுக்கு அடுத்ததான் மாணிக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. மயில் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எல்லாம் உன்னால தான்யா இப்படியெல்லாம் ஆச்சு, இல்லாட்டி என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி எல்லாமோ இருந்திருக்கும், ஆனால் ஒரு துப்புக்கட்டை அப்பனா நீ இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் நம்ம மாணிக்கத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன் பாக்கியம், நீ மட்டும் ஒழுங்காக சம்பாதிச்சு இருந்திருந்தா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்போமா? கஷ்டமே பட்டிருக்க மாட்டோமே, அந்த வீட்டில் தைரியமாக பேசியிருக்கலாம். ஆனால் நீ போட்டது எல்லாமே கவரிங் நகை, ஒவ்வொன்றும் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இவங்க ஒட்டு மொத்தமாக நம்ம பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்யா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா மயில் இருந்துட்டு சூடு நம்ம குழலி வெளியே துரத்தி விட்டதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதானா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மயில் திண்டாடி கீழே விழ பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கவும் என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலேருந்து சொல்லிடுறாங்க. சரி வா ஓரமாக உட்காருவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக போய் தண்ணி வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கிட்ட போய் தண்ணி வாங்க சொல்கிறாங்க. என் வாழ்க்கை அவ்வளோதானம்மா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சாம்மா, நான் எப்படிம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? என்னாலலாம் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லிடுறாங்க. நான் என் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. இங்கே பாரு மயில், முதல்ல உட்காரு, தண்ணியை கூடி, அந்த வீட்டில் எல்லாருமே இப்போ ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலையும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, திரும்ப நம்மளை அவமானப்படுத்தி தான் வெளியே துரத்தி விடுவாங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் மயிலை சமாதானம் பண்ணி அம்மா இருக்கண்டா, உன் வாழ்க்கையை நான் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டேன், எப்படியோ ஒன்று நான் உன் வாழ்க்கையை சரி பண்ணிட வேண்டாம், எதையும் பெருசாக போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, வாடா வீட்டுக்கு போகலாம். யோ என்னைய நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, போய் ஒரு ஆட்டோ வர சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கிட்ட போய் ஆட்டோவை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்கு வராங்க. சுடர் மேலே சாஞ்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து செஞ்சேன். காலையில் எல்லாருக்கும் முன்னாடியும் எந்திரிச்சு வாசல் செல்லிச்சு கோலம் போட்டு எல்லாருக்கும் டீ காஃபி டிஃபன் லஞ்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். ஏன்
ராஜி மீனாவை என் சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டேன். அரசி, கதிர், அதுக்கு அடுத்ததாக செந்தில் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என் சொந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கல்ல. நான் அவ்வளோதான் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தேவைப்படல. நான் மட்டும்தாம்மா என் புருஷன் மேலே நான் உயிராக இருந்திருக்கேன். ஆனால் அவர் என்னடனா அப்படி எதுவும் என்னை நினைக்கல. நான் போய் சொன்னது தான் அவங்க எல்லாருக்கும் பெருசாக போயிடுச்சு. அந்த வீட்டுக்காக மாடு மாதிரி உழைச்சிருக்கோம்மா, கடைக்கும் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் அவர் வேலை செய்கிற இடத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எங்கே எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு, தண்ணி, டீ, காஃபின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி அலைஞ்சி நடந்திருக்கம்மா. ஆனால் அது யாருக்குமே அதெல்லாம் பெருசாக தெரியவே இல்லைம்மா. நான் பொய் சொன்னது கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. என்னடா நம்ம குடும்பத்துக்காக இவ இப்படி உழைச்சிருக்காளே, இவளை போய் நம்ம வீட்டை விட்டு துரத்துறோமே, இதுக்கு நடுவில் பொய் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயில், நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, அம்மா நான் இருக்கேன்டா. உன் வாழ்க்கையை எப்பாடுபட்டாவது நான் சரி பண்ணி வைக்கிறேன். இங்கே பாரு, அவங்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதானா? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன். இந்த ஊரில் யாருமே உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்க. கடங்காரன் வீட்டில் யார் பொண்ணு எடுப்பாங்க? அதெல்லாம் இனிமேல் யாருமே பொண்ணு எடுக்க மாட்டாங்க. கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கல்யாணத்தை இந்த ஊரையும் மெச்சிக்கிற மாதிரி கல்யாணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இவ்வளோ வாழை வெட்டியை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அப்படியெல்லாம் என்னால் முடியாது. இவங்க நான் இருக்கிறதுக்கும் போகிறதுக்கும் இந்த பாக்கியம் என்ன? பொண்ணு பெற்று வச்சுருக்காளா இல்லை வேறு ஏதாவது பெற்று வச்சுருக்காளா? எங்கே பாருங்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் பொண்ணை அந்த வீட்டில் எப்படி ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிலை இங்கே வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அடுத்தது சுடர் இருக்கா, அவளோட வாழ்க்கையோ நாம் யோசிக்கணும்ல. ஐயோ சாமி, எனக்கு கல்யாணத்தை நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, எனக்கு மனசு ஏதோ சங்கட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். எங்கெங்கே போயிட்டு வரீங்க? எனக்கு மனசு சரியில்லை கோமதி, அதனால் கோயில் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். எப்போவுமே நீ மட்டும்தான் கோயிலுக்கு போவ, நான் வீட்டில் இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், நீ வீட்டில் இருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் போயிட்டு, ஆமாம் சரவணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரூமில் இருக்காரு. தனியாவா இருக்கான்? இல்லை அக்கா கூட இருக்காங்க, அவனை எங்கேயும் தனியாக விட்டுறாதீங்க, கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடர் இருந்துட்டு, அக்கா நீ இப்படியே அழுந்துக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறதுக்கா? முதல்ல நீ சரியாகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொன்னான்றதுக்காக நீ உன் வாழ்க்கையை பணைய வச்சுட்டாத, பொய் சொல்லி மட்டும் கல்யாணமே பண்ணிடாத, நீ சொன்ன மாதிரி கல்யாணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு சுடருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.